இதெல்லாம் ஓகே. பட் இப்போ எப்படி இருக்குது, 10 வருஷமாக போட்டு வாட்டி எடுக்குது. லெஃப்ட்டு ரைட்டு முன்னாடி பின்னாடி தலையில் கழுத்தில். ஐயோயோயோ, என் கஷ்டம் மட்டும் யாருக்காவது இருந்ததுன்னா எங்கேயாவது ஓடி போயிடுவா சார். போகாத இடம் இல்லை, வராத இடம் இல்லை, மனசில் அப்படியே கவலையாக இருந்துருக்கு. நல்லா ஜில்லுன்னு காற்றடிச்சா போதும், நான் மறந்து அப்படியே படுத்து தூங்கிடுவேன். ஏன்னா இத்தனை நாள் தூக்கமும் கிடையாது, பலவிதமான வேதனைகளில் பட்டுக்கிட்டு படுத்தின்னு இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு. பட் என்ன அப்படின்னா, இந்த 1 வருஷ காலம் குரு இருந்தது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்திருக்கு. என்ன ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா, சம்பாத்தியம்லாம் வருது. பில்லு எப்படி அப்படின்னா 100 ரூபாய்க்கு 99 இப்படி இருந்ததுன்னா எப்படி சார், ஒரு காசு கூட மிச்சமாகலை. ஸோ இப்படி தான் இருந்திருக்கு. வாட் கேன் ஐ டூ அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தங்கள் வந்து இருந்துருக்கு. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பிரயாணம் பண்ண முடியும். ஜோதிட ரீதியாக 2 விஷயம் தான் நான் சொல்லுவேன். குரு பலம் இருக்கா, சனி பலம் இருக்கான்னு. குரு நல்ல பலம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல. ஆனால் சனி பலம் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. 11ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குற